இன்னைக்கு வீடியோவில் ரவை அப்பம் செய்ய போகிறோம். இது வந்து முற்றிலும் நம்ம வந்து புதிய முறையில் செய்ய போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், சுவாமிக்கு நெய்வேத்தியமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி 1 கப் ரவை இருந்தால் போதும். நம்ம இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வணக்கம், என் பேர் ஜெய்பால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ரவை, சர்க்கரை, ஏலக்காய் தூள் எல்லாமே சரிசமமாக இருக்கிற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1.25 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். ஒன்றே கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துப்போம். தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாலுக்கு பதிலாக. இப்போ வந்து பாலை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை சூடு பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி அல்லதுனா பால் சேர்த்துக்குங்க. இப்போ பால் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாம் கலந்து வச்ச ரவை, சர்க்கரை, ஏலக்காய் தூள் கலவையை இது உள்ளே சேர்த்துடலாம். இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நல்லா இலகி வரும். அதே சமயத்தில் நம்ம ரவையும் சர்க்கரையும் நம்ம வந்து ஒன்றாவே சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ஒரு 80% மட்டும்தான் இது வேகும். இது நல்லா நம்ம கலந்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு தான் நான் கிளறிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவை வந்து முழுசும் அந்த பாலை வந்து உறிஞ்சி கெட்டியாகிட்டே வருது. இது நல்லா வந்து ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். நான் திரும்பவும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு தான் செய்யணும். இது நெய் சேர்த்துட்டு மறுக்க நம்ம இது கலந்து விடலாம். இது நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம இதை சிம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் கூட இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பாருங்கள் ஒட்டாமல் நல்லா சொலண்டு வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டி நல்லா வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நமக்கு ஒரு 80% தான் வெந்திருக்கு. இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இது கை விடாமல் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து இதை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாவே போதும். பாருங்கள், உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். அப்பத்தை சேர்த்துட்டு இதை நல்லா மிதமான தீயிலுக்கு மாற்றிட்டு இதை நம்ம 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா தான் போடணும். ஒரே மட்டும்
2 3 போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நான் ஒரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக நான் 2 பக்கமும் மாறி வந்ததும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிரசத்துக்கெல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கிறது இல்லை. இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான நம்மளுடைய ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெளி கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டீ காஃபியோடையும் சாப்பிட்லாம், சுவாமிக்கு பிரசாதமாகவும் வச்சு நம்ம நெய்வேத்தியம் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி.